நம்ம இறையூரில் நடந்த பெண்கள் ஐக்கிய அக்கினி ஆற்றங்கரை பெண்கள் ஐக்கிய கூட்டத்தில் வந்து கலந்து கொண்ட சகோதரிகளுக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறோம். தேவராஸ்டர் வாங்க, எல்லா கடைகளை தட்டி பிஷப் ஐயா இப்போ கொடுப்பாங்க. வாங்க, அஞ்சனா அடுத்து அஞ்சனா மாணவ பிள்ளைங்க வந்து அன்னைக்கு நம்மளை ஒரு உற்சாகப்படுத்துனாங்க. மகள் ஸ்னேகா வாமா. ஸ்வீட்டி, ரியா, அனீஷ், கிஷோர், அசிரியா வந்து ஐயா எபினேஸ்வர் ஐயா வந்து அன்னைக்கு வாகனம் ஓட்டிட்டு வந்தாங்க. அதனால ஐயாவும் வரணும். ஒரு சின்ன கிஃப்ட் தான் ஐயா. எல்லா கடைகளை தட்டுங்க, உற்சாகப்படுத்துங்க. சங்கர் வரல, அதனால அஞ்சனா வந்து வாங்கிட்டோமா. சங்கருக்காக இப்போ அஞ்சனா வந்து வாங்கிப்பாங்க. சங்கர் ஆட்டோ ஓடினாங்க, எபினேஸ்வர் ஐயா ஆட்டோ, பாஸ்டர் ஐயா வந்தாங்க. பாஸ்டர் நம்ம வச்சு இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஷீல்டு தான் கொடுத்தாங்க. இறையூர் அக்கினி சபையோட ஆட்சகரை ஐக்கியம் இந்த வருஷத்தோட 2025 நமக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. கர்த்தர் தாமே ஆசிரியர் இன்னும் அநேகர் வந்து கலந்துக்கணும், ஊழியத்தில் நம்மளோட கூட இணைந்து ஊழியத்தை செய்யணும். கர்த்தர் தாமே ஒரு ஆசிரியர் போகிறாங்க. சிஸ்டர் வாங்க, தங்கம்மா சிஸ்டர் வாங்க. இன்னும் நம்ம சபையிலேருந்து இப்படிப்பட்ட எல்லா ஜபத்துலேயும் நம்ம சபையை கலந்துக்கணும், ஜெபிக்கணும், ஊழியத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுக்காக ஜோம் ரொம்ப நாள் ஆவிலையும் அபிஷேகத்திலும் ஆண்டவரை ஏசப்பா நான் கம்மியாக இருந்தது. இன்னைக்கு நைட்டு கூட புடங்கி அழுதுருக்கு ஆண்டவரை. இந்த நாளில் ஆண்டவரை ஏசப்பா எங்களை கூட்டிகிட்டு வந்து ஆண்டவரை இங்கே ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை அக்கினி அபிஷேகத்தினால் ஆண்டவரை ஏசப்பா நீண்ட நாள் ஆண்டவரை ஏசப்பா ஏக்கத்தோடு இருந்தத காரியங்களே தேவனே ஆண்டவரை இந்த இடத்துல நீ நிறைவேற்றி கொடுத்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரை ஏசப்பா விசேஷமா ஆண்டவரை ஏசப்பா இந்த இடத்துல இந்த சபையை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரை இங்கே வர ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரை அதிசயத்தையும் அற்புதத்தையும் காண செய்ய என் தேவன் ஆண்டவரை இரக்கம் பாராட்டுகிறாங்க. ஆண்டவரை ஏசப்பா என் தேசத்துக்காக ஆண்டவரை குடும்பத்துக்காக சொந்த பந்தத்துக்காக கூடி ஜெபிக்கிற சகோதரி இந்த இடத்துல நீங்க கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரை ஏசப்பா ஒருத்தரும் வெறுமையாய் போகாதபடி ஆவிலையும் அபிஷேகத்திலும் திறமையிலும் ஆண்டவரை ஏசப்பா மகிழ்ச்சியோடு இருந்திருக்காங்க. ஆண்டவரை மகிழ்ச்சியோடு வீடுக்காக தேவன் உதவி செய்கிறாங்க. அப்பா இந்த கொடுத்த ஊழியக்கார குடும்பத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை ஊழியக்கார சுகத்தை விரும்புகிற தேவன் ஆண்டவரா ஆவியானவரே ஏசப்பா இதோ ஆண்டவரை இந்த இடத்துல எங்க கண்ணன் வரும்போதே சொன்னார் ஆண்டவரை இந்த இடத்தை தேவன் பெரிதாய் மாற்ற போறாருன்னு சொன்னார். ஆண்டவரை ஏசப்பா உனக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை ஏசப்பா ஊழியக்காரங்களை ஆண்டவரை ஏசப்பா வெறுமையாய் பெரிதாய் விடாதபடி என் தேவனே ஊழியக்காரர்களுக்கு எதிராக நிற்கிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகபடியாய் இந்த இடத்துல விசேஷமான இந்த சபையை கொடுத்ததுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரா ஆவியானவரே ஏசப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பமும் ஒரு உப்பாய் ஒரு தூணாய் இருக்க முடியாது ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரா அப்பா உண்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே முகங்கள் வெட்கப்பட்டு
குறைபட்டு போனதில்லை ஆண்டவரை. எங்க ஆண்டவரை ஏசப்பா எங்க வருமானத்தை நீங்க ஆசீர்வதித்து பெருக செய்திருக்கிறீர் ஆண்டவரை. ஏசப்பா இந்த நாளில் ஆண்டவரை வாக்குத்தத்த ஆராதனை அப்பா ஆண்டவரை எங்க குடும்பத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்வீராக ஆண்டவரை. இந்த நேரத்துக்காக இந்த நாளுக்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரா. வீணாய் விருதாய் போகாதபடி சமூகத்துல சேர்த்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நம் ஜெபத்துக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. இன்னும் அநேக இந்த மாதிரி காம்படிஷன்ல நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய சபையின் சார்பா நீங்க கலந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணுங்க, மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதே போல நம்முடைய சபையில தெளிவனமா இருக்கிறவங்க நம்ம ஜெபம் பண்ண போறோம். சகோதர சுந்தர் எஃப்சி குழந்தை ரொம்ப அழுதுட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்றாங்க. பிள்ளைக்கு நல்ல ஆரோக்கியத்தை தேவன் தரணும். லேலூயா லேலூயா. ஸோ அதுக்காக நான் பண்ணுங்க, உங்களுடைய குடும்ப ஜெபத்துல தனிப்பட்ட ஜெபத்துல ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. ஸோ பிள்ளைக்கு நல்ல ஆரோக்கியத்தை தேவன் தர வேண்டும், நல்ல சுகத்தை கதை தர வேண்டும். லேலூயா. ஸோ அது மாத்திரம் இல்லை, நம்முடைய சபையில பலவீனமா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களுக்காக உங்களுடைய ஜெபங்கள்ல அவங்களை தாங்கி கொள்ளுங்க. கர்த்தர் தான் சுகம் தரணும். லேலூயா. ஆண்டவர் சுகம் தரணும், பலத்தை தரணும். அதே போல நல்ல வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நல்ல வேலையை கத்த தரணும். வருமானம் குறைவா இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஆண்டவர் நல்ல வருமானங்களை கத்த தரணும். லேலூயா. கடந்த உபவாச ஜபத்துல நம்ம ஆண்டவர் சமூகத்துல வேதத்தை தியானிக்கும் போது ஒரு காரியத்தை சொன்னோம். ஒரு 10 ரூபாய் நம்ம கையில கிடைக்கிறதுனாக்கா அது என்ன பண்ணணும், அதை வச்சு எப்படி செலவு செய்யணும் என்பதை விட அந்த 10 ரூபாய் எப்படி சேமிக்கணுன்றத நம்ம என்ன பண்ணோம், கத்துக்கணும். லேலூயா. ஒரு 10 ரூபாய் கத்த நம்ம கற்பனை தராருனாக்கா அதை நம்ம செலவு செய்வதை விட அந்த 10 ரூபாய் எப்படி சேமிக்கணும் அப்படின்றத நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு நம்ம கஞ்சிதாமா இருக்கக்கூடாது. லேலூயா. என் கையெல்லாம் பணம் வந்தா நிக்கவே நிக்க, எத்தனை லட்சம் வந்தாலும் நிக்கவே நிக்காது. லேலூயா. 1 ரூபாய் நிக்காது. ஏன்னாக்கா நம்ம செலவு செய்து என்ன பண்றோம், கத்தருக்காக நம்ம செலவு செஞ்சுட்டே இருக்கிறோம். ஆமே. யாருன்னா ஒருத்தர் கமலிக்கையில பாஸ்டர் ஒரு 5000 10,000 இருந்துச்சுனாக்கா அது என் கண்ணில் பட்டுச்சுன்னா 5 நிமிஷம் இருக்காது, திருட மாட்டேன். செலவு செஞ்சிடும். பணமே நம்ம கையில இருக்காது, நம்ம அக்கௌண்ட் எதுலுமே இருக்காது. ஏன்னா முழுக்க முழுக்க கட்டுறதுக்காக என்ன பண்றோம், செலவு செஞ்சுட்டே இருக்கிறோம். எங்க அப்பாலாம் சொல்லுவாங்க, இவனுக்கு கையில 10 ரூபாய் இருந்தாலும் அது நிக்காது. அதே தான் இப்ப பாஸ்டமா சொல்றாங்க, உங்க கையில 5 ரூபாய் 10 ரூபாய் என்ன பண்ணாது, அது நிக்கவே நிக்காது, செலவாயிட்டே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்காக ஐயா சொன்னது போல அழிந்து போகிற பொருளை வச்சு அழியாத தேவராஜ்யத்தை கட்டணும். ஆமென். அல்லேலூயா. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நம்ம சபை மக்களும் அப்படித்தான் இருக்கணும். அழிந்து போகிற பொருளை வச்சு அழியாத நித்திய ராஜ்யத்தை கட்டணும். ஆமென். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் தங்கத்துல நடந்து போறீங்க. ஆமென். உண்மை. அல்லேலூயா. இன்னைக்கு காதுல மூக்குல இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. நீங்களா தங்கமயமான ரோட்ல நடந்து போறீங்க. அல்லேலூயா. இந்த சேத்துல நடந்து வரன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. தங்கமயமான வீதியில நீங்கள் நானும் நடக்க போகிறோம். அல்லேலூயா. உண்மைமா, இதெல்லாம் உண்மை. ஆமா, இதெல்லாம் கரெக்டா செய்ய போற, நமக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிட்டாரு. இதெல்லாம் அந்த இடத்துல நமக்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கார். அதனால உங்களுடைய பொருளை வச்சு அழியாத ராஜ்யத்தை கட்டுறோம். அல்லேலூயா. அழிந்து போகிற பொருளை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், அழியாத ராஜ்யத்தை கட்ட போறோம். அதனால்தான் கர்த்தர் நம்மளை இந்த இடத்துல ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால கர்த்தருக்காக என்ன பண்ணுங்க, அதிகமாய் ஊழியத்தை செய்வோம், அதிகமாய் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவோம். கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படும் இந்த பகுதியில. அல்லேலூயா. ஐயா சொன்னது போல ஆரம்ப நாட்கள்ல நம்ம கர்த்தருக்காக வைராக்கியமா இந்த இடத்துல ஊழியத்தை செய்து கொண்டிருந்தோம். அது தனிப்பட்ட ஆளாக முடியவே முடியாது. கர்த்தருடைய கிருபை, 2வது மக்களுடைய ஒத்துழைப்பு, விசுவாச மக்களுடைய ஒத்துழைப்பதனால தேவ ராஜ்யத்தை இந்த இடத்துல நம்ம கட்டி இருக்கிறோம். இன்னும் அநேக ஆத்துமாக்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், கொண்டு வரணும். நம்முடைய சபையில் நடக்கிற எல்லா ஜபத்திலையும் பங்கெடுங்க. அமாவாசை ஜபம் சரி, ஒவ்வொரு மாதமும் அமாவாசை ஜபம் ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கு நடக்கும். சாயந்தரம் 5 மணிக்கு 5:30 நம்ம ஸ்டார்ட் பண்ணிடும். சரியாக 8 to 8 முடிக்கப்படும். அல்லேலூயா. அதனால நம்ம சபையில் நடக்கிற எல்லா ஜபத்திலையும் பங்கெடுங்க. இந்த ஊழியம் நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் நம்ம செய்ய போகிறோம். அல்லேலூயா. ஏன்னா இது ஒரு ஆளால செய்ய முடியாது, ஏன்னா இது உன்னதத்தின் வேலை. அல்லேலூயா. இந்த உன்னதத்தின் வேலை நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் செய்ய போறோம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாரத்துல யாருக்காவது பிறந்த நாள், திருமண நாள், ஞானஸ்நானம் எடுத்த நாள், இந்த வாரத்துல
பேசலாம். ஜெய் சிஸ்டருக்கு சோதரம். ஆமா, இன்னைக்கா இன்னைக்கு சூசனாக்கு 21ஆம் தேதி திருமண நாள். பேசலாம். சோதரம் 25ஆம் தேதி சுசிமாக்கு திருமண நாள். பேசலாம். சோதரம். வேற சுதாகருக்கு 28ஆம் தேதி திருமண நாள். பேசலாம். சோதரம். வேற சோதரம். ஐயாக்கு திருமண நாள் சரி அடுத்த மாசம் இல்லையா? சரி. 3 திருமண நாள். வேற மங்களராஜையாவுக்கு 26ஆம் தேதி திருமண நாள். மங்களராஜையாவுக்கு 26ஆம் தேதி திருமண நாள். பேசலாம். சோதரம். வேற யாருன்னா திருமண நாள் அந்த மாசத்துல? ஐயா சொல்லுங்க. 22 22 தேவன் சகோதரி கிறிஸ்டினா குடும்பத்துக்கு திருமண நாள். இல்லையா? கர்த்தர் சகோதரி கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். பிள்ளைகள் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இல்லையா? சோதரர். வேற ரைஸ் சொல்றாங்க. 4 திருமண நாள் வந்திருக்கு. ஜெபம் பண்ண இந்த நாள்ல ரைசலா சொல்றோம். ஒரு வக்கீலுடைய மனைவி ரைசலா. ஐயா லைவ்ல போதா? நன்மை செய்வதே
காணிக்கைக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கொடுக்கிறதுக்கு மேலாக அந்த ஒவ்வொரு கரங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாருக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். காலையில் மட்டும் வரைக்கும் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். கர்த்தருக்கு எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவர் இன்னி முடியாத அதிசயங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்யும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். இன்னைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளுடைய ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கிற எல்லா பயத்தையும் நீக்கி தேவன் ஆச்சரியமான காரியத்தை அதிசயமான காரியத்தை செய்யும்படி எல்லாரும் கர்த்தரை கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். இந்த நாள்ல பலவீனமா இருக்கிற ஒவ்வொருக்கும் கர்த்தர் பலப்படுத்தும்படியா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். இந்த நாள்ல ஆலயத்துக்கு வர முடியாத தடையா இருந்த எல்லா தடைகளையும் வருகிற வாரத்துல வருகிற ஜெபத்துல எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வரும்படியா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். சண்டே கிளாஸ் நடக்கிற ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். ஒவ்வொருடைய பிசினஸ் பண்றவங்க, வாகனம் ஓட்டுறவங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லாரையும் கர்த்தர் பத்திரமாய் பாதுகாக்கக்கூடிய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். தீங்கு அணுகாதபடி அந்த தீங்குக்கு விலகி மீட்டுக் கொள்ளக்கூடிய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதுகாப்புல தேவனுடைய ஆசீர்வாதத்துல நம்ம நடக்கும்படியா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அபியானவரே ஸ்தோத்திரப்பா. காலை முதற்கொண்டு இம்மட்டில் நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாள்ல தேவனை மகிமைப்படுத்தின ஆராதிச்ச ஆண்டவரே, பாடலை பாடலை துதிச்ச ஒவ்வொருக்காக நான் ஸ்தோத்திரம் பண்றேன்ப்பா. ஆண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. குடும்பமாய் வந்து கர்த்தரை ஆராதிக்க அந்த கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. கணவன் வந்த மனைவி வரல, மனைவி வந்த பிள்ளைகள் வரல, இப்படிப்பட்ட தடைகளை இயேசுவின் நாமத்தில் மாற்றுங்க ஆண்டவரே. குடும்பமாய் கர்த்தர் கொண்டு வருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆலயத்துக்கு வராதிருக்க ஒவ்வொருக்கா நான் ஜெபம் பண்றேன் இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே, ஆலயத்துக்கு வருகிற அந்த இருதயத்தை, அந்த சிந்தனையை தேவன் கட்டளையின்படி நான் ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த இந்த சேனலை எனக்கு என்று ஏற்படுத்தினேன். இவர்களின் துதியை சொல்லி வருவார் சொன்னீங்களே. அந்த ஒவ்வொருமை துதிக்க இந்த ஆலயத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, வந்து ஒவ்வொரு நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரும் ஆசீர்வதிங்க. குறைகள்லாம் இயேசுவின் நாமத்தில் நிறைவாய் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. நீ வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் காரியங்களை செய்வேன் சொன்னீங்களே. அப்படியே செய்யுங்கப்பா. ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. சிறு கை குழந்தைகள் முதற்கொண்டு வயதான வரைக்கும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குடும்பத்துல எல்லா பிரச்சனைகள், குழப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். குடும்பத்துக்குள்ள தேவ சமாதானம் உண்டாகட்டும், தேவ ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லாருக்குள்ள கர்த்தர் ஒரு மனதை கட்டளையிடுவீராக. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சிநேகம், பாதுகாவல், ஆசீர்வாதம், சுகம், பலன், நன்மை என்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற அனைத்து தேவ பிள்ளைகளோடும் என்னென்னும் கூட இருப்பதாக. அல்லேலூயா. துதி மகிமை இயேசுவுக்கு செல்லும்.